ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கேபேஜ். தீபாவளி வந்துகிட்டே இருக்கு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் 4 தான் இருக்கு தீபாவளிக்கு. தீபாவளினாலே ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வர்றது என்ன? ட்ரெஸ் தான். வருஷத்துக்கு ஒரு முறை புது ட்ரெஸ் எடுத்து போட்டு தீபாவளி கொண்டாடணுங்கிறது பண்டிகையோட விதி. ஆனா நினைச்சப்பெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாலும் எடுக்க முடிகிற வசதியில இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்து ஆபரணங்கள், புது ஆபரணங்கள் வாங்கி ஸ்வீட்டு, காரம், முறுக்கு, மத்தாப்பு, வீட்டை டெக்கரேஷன் பண்ற பொருட்களின் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய இடம்தான் இந்த தீபாவளி நைட் பசார். தீபாவளிக்கு ஒரு மாசம் இருக்கும் போதே இந்த சந்தை இயங்க ஆரம்பிச்சிடுங்க. தீபாவளி அன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் இந்த கடைகள் இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது வெறும் பிளாட்ஃபார்ம் தான் பார்க்க முடியும். இங்க இவ்வளவு பெரிய தீபாவளி சந்தை இருக்கிற அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. சுமார் ஒரு மாசமா களக்கற்ற தீபாவளி சந்தைக்கு போவோமா? வாங்க மக்களே வாங்க. என்ட்ரன்ஸை பார்த்தீங்களா? லைட் போட்டு டேபிள் சேர்லாம் போட்டு சாப்பிட எவ்வளோ வசதி ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு. சந்தையில் ஃபஸ்ட்டு தெரிகிற கடைகள் அனைத்தும் ஜூஸ் அண்ட் சாப்பாட்டு கடைங்க தான். இங்கே வாங்கி பக்கத்தில் அப்படியே உட்காந்து சாப்பிட்லாம். என்ன பிளானிங், என்ன வசதி! இந்த நார்த் இந்தியன் ஷாப்பை பார்த்தீங்களா? குடிசை செட்டப்பில் தென்னங்கீற்று ஓலைகள் போட்டு டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மொத்த யங்ஸ்டர் கூட்டமும் இந்த கடையில் தாங்க நிற்கிறாங்க. என் பொண்ணு கூட இங்கே தான் குனாஃபாவும் பானிபூரியும் வாங்கி 2 பேருமா தான் வாங்கி சாப்பிட்டோம். எங்கே காமிக்கலையே அப்படிங்கிறீங்களா? நாங்கள் சாப்பிட்டது 5 மணிக்குங்க. இப்போ மணி 6:30 இருக்கும். சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லாததுனால எடுக்க விட்டு போச்சு மக்களே. என்ன வாங்கி சாப்பிட்டோன்னு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறது யூடியூப் தருமோ. நாம தான் வீடியோ எடுக்கலையே, அதனால சொல்லவாவது செய்யணும் இல்லையா? அதான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இந்த வருஷம் இந்த மாதிரி லாங் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்குன்னு நிறைய கலரில் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் $70 $250 வரைக்கும் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிது. அதனால யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். வெட்டிங், ரிசப்ஷன் இதுக்கெல்லாம் ஏற்ற சூப்பரான ட்ரெஸ் இது. முக்கியமாக வெரைட்டி நிறையா இருக்குது. ஏகப்பட்ட கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது. வாங்க தீபாவளி சந்தைக்கு பொருட்கள் வாங்க மக்களே. இந்த கடையில் தோடெல்லாம் புதுசாக புது டிசைனில் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. தோடு, வளையல் தனித்தனியாகவும் வாங்கலாம், செட்டாகவும் வாங்கலாம். செப்பலும் இருக்குது. சாரீக்கு மட்டும் தனியாக ஒரு கடையே போட்டிருக்காங்க. எல்லா சாரியுமே லைட் வெயிட்டாக ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லா வருஷமும் இந்த ஹாஃப் ப்ரைஸ்னு சவுண்ட் இருக்கிற ஷாப்பை கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபேமஸான கடை. இந்த வருஷமும் டோட்டலாகவே புது அவதாரம் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் இருக்கிற ஒயிட் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க என்னுடைய பொண்ணு. அது வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு சோல்ட் அவுட் ஆகாமல் இருக்கணுமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அன்னைக்கே எடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிறீங்களா? கரெக்டு தான். அன்னைக்கு நான் கஸ்டமர் வைப்லேயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிரியேட்டர் மோடில் இருந்ததுனால ஃபோக்கஸ் பண்ணி வாங்க முடியல. கண்டிப்பாக லாஸ்ட் டே விசிட் அப்போ கஸ்டமர் மோடில் போய் மொத்த எல்லாத்தையும் வாங்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, 5 for $10. 5 தோடு எடுத்தா 10 வெள்ளி தான். இஷ்டம் போல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடையில் பெட்ஷீட்டு, பெட் கவரு, பெட் ப்ரொடெக்டர், பில்லோ கவர் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. இங்கே பாருங்க, நிலமால கலர் கலரா அழகழகா இருக்குதுப்பா. இந்த டேபிளை பாருங்க மக்களே, அப்படியே பவளப்பாறைகளில் செஞ்ச மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டோனும் ஒவ்வொரு கலர்ல யூனிக்கா இருக்கு. நீங்க வாங்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு அழகு. குட்டி குட்டியா அழகா இருக்குத. நேச்சர் ஸ்டோன்.
அழகான கலர்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கும் இந்த கைவினை பொருட்களை பார்த்தீங்களா? நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் கேட்பாரற்று கிடக்குது. இந்த கடையில டைனிங் டேபிள் மேட்டு, டேபிள் மேட்டு மட்டுமே நிறைய இருக்கு. சூப்பர் டிசைன், கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த கடையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் எடுத்தோம். ரெண்டுமே என் பொண்ணுக்கு தான். இது ஒரு சூப்பரான ஆஃபர் கடைங்க. காட்டன் கிளாத்தில் பேண்ட்டும் டாப்ஸும் சேர்த்து ஒரு செட்டு 5 வெள்ளின்னு விற்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த கடையில் உங்களுடைய சைஸ்லேருந்து அடுத்த சைஸுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக காட்டன் வாஷ் பண்ணும்போது சுருங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த சைஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் எப்போதும் நைட்டியில் இருக்கிறத விட இந்த மாதிரி காட்டன் டாப்ஸ்லையும் உலா வரலாம் இல்லையா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதுசாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக ட்ரெஸ் போட்டு ஹாப்பியாக சாமியாவது கும்பிடலாம். அதனால் டோன்ட் வரி, தைரியமாக வாங்கலாம். நான் இதில் 2 எடுத்திருக்கேன். செப்பல்ஸும் 3 வெள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் செக் பண்ணி பார்த்தேன் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குமோன்னு. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற சைஸ் மட்டும்தான், அதுக்குள்ளே கிடைச்சா பார்த்து எடுத்துக்கலாம். ஹோம் டெக்கரேஷன் பொருட்கள் எத்தனை அழகாக இருக்குது பார்த்தீங்களா? குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இந்த பக்கம் உள்ள நுழைஞ்ச உடனே சூப்பராக இருந்துச்சுதுப்பா. இங்கேருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸாக கலராக லைட்டில் முன்ன எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? அப்படி தான் இருந்தது. இந்த வருஷம் ஆண்களுக்கான ட்ரெஸ்ஸும் நிறைய வந்திருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு பக்கம்லாம் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை எனக்கு. வெறும் 10 வெள்ளிக்கெலாம் ஒரு குர்த்தா நல்லா இருக்குது. இந்த வருஷம் பெண் பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக கலராக ட்ரெஸ் போட்டு ஆண் பிள்ளைகளும் தீபாவளியை அழகாக கொண்டாடலாம். எல்லோ, ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, பிளாக்கு, கிரேனு எல்லா குர்த்தியுமே அழகாக இருக்குங்க. இந்த வருஷம் 1 ஃபார் $20, 3 ஃபார் $50ன்னு செம ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஷாப்பில் 100% பியூர் வெஜிடேரியன் தாங்க. அப்போ எல்லாருமே வாங்கலாம். இங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் கலர்லேயே இருக்குது பாருங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட் கலரிங் எதுவுமே அதிகமாக சேர்க்காம பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் தவிர்க்க முடியலைங்க. ஏன்னா நம்முடைய அம்மாக்கள் கேசரியை நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்தியதே இந்த கலர்லங்கிறதுனால இதை மட்டும் ஃபுட் கலர் லிஸ்ட்லேயே நம்ம வச்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? இந்த ஆரஞ்சு கலரை மட்டும் அக்செப்டபிள் அப்படிங்கிறவங்க மட்டும் லைக் பண்ணி ஓட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரௌன் கலர் கேக் வந்து கவுனி அரிசியில் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக கலர் எதுவும் சேர்க்காம செஞ்சுருக்காங்க. நாங்கள் 6 பீஸ் 10 வெள்ளின்னு ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் நுழையும் போது பார்த்த அதே கடை தாங்க இது. இந்த கடை ஃபுல்லாக அச்சு முறுக்கு, ஏகப்பட்ட குக்கீஸ் வெரைட்டி, சோன் பப்படியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையல் பர்ச்சேஸை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு ரவுண்டு வந்து சுற்றுவோம் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி வந்துருச்சு, சந்தைக்கு போகணும், ட்ரெஸ் எடுக்கணும், காசு கொடு. தீபாவளி வந்துருச்சு, சந்தைக்கு போகணும், பட்டாசு வாங்கணும், காசு கொடு. தீபாவளி வந்துருச்சு, சந்தைக்கு போகணும், ஸ்வீட் வாங்கணும், காசு கொடு. தீபாவளி வந்துருச்சு, சந்தைக்கு போகணும், சிங்கப்பூர் நைட் பஸார் போய் தான் வாங்கணும், காசு கொடு அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு வந்து சுற்றி பாருங்க, பொழுதை என்ஜாய் பண்ணுங்க. மனசுக்கு பிடிக்கும், பிடிச்சா தாராளமாக அள்ளிட்டு போங்க. எல்லாருக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுவது உங்கள் பர்பிள் கேபேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்ஜாயபிளாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புறேன். கடைசியாக தீபாவளி லைட்டிங் காட்சிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் தீபாவளிக்குன்னு செராங்கன் ரோடு ஃபுல்லாக தீபாவளி லைட்டிங்கும் இந்த தீபாவளி நைட் பஸாரும் ஸ்பெஷலாக உருவாக்கப்படுங்க. நாங்கள் எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு வரும்போதெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே தீபாவளி சந்தையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போகிறத இங்கே எல்லாருமே ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கவும் செய்யும்.